அம்மா சொல்ற மாதிரி நாங்க எல்லாத்தையும் கவனிக்காம இருக்கலாம், எல்லாம் அல்ல அல்லாஹ் இதை கவனிச்சுட்டு தானே இருக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது இல்லது என்ன நடக்குது இந்த பூமி பந்துல, என்ன ஒழுங்கீனம், என்ன தீமை, என்ன கொடுமை, எவ்வளவு வதை, இதெல்லாம் என்னது. ஆட்சியாளர் இன்னைக்கு இருக்கிற ஐயா முதல்வர் அவர்கள் தான் பேசினாரு. இன்னும் நான் காணொலி இருக்கு, நான் வேணா ஊடகவியலாளருக்கு அனுப்புறேன். அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள், எனக்கு அதிகாரம் தாருங்கள் கேட்டது இருக்கு. என் தாயின் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்றேன் பேசுறது. அப்ப நீங்க வாக்கு கேட்கும் போது நாங்க அப்பாவில் சிறைவாசிகளா இருக்குது, வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்க எப்படி பயங்கரவாதி தீவிரவாதிகளா வரோம்? நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறா. 4 ஆண்டு முடிஞ்சு போச்சு. இதை விட கொடுமை, 3 சிறை கைதிகள் உடல் நலிவுட்டுட்டோம், எங்களுக்கு வயதாயிருச்சு, எங்களுக்கு முன் விடுதலை செய்யுங்கன்னு உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்தவன் நீதிமன்றம் சொல்லுது அவர்களே உடல்நிலை காரணங்கிறது, அவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு. நீங்க இது கொண்டு போகணும் மக்கள்கிட்ட, விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுது. அதுக்கு தமிழ்நாடு அரசு, இந்த அரசு பதில் மணி தாக்கல் செய்து உடன் பிறந்தார்களே, இவர்கள் என்ன மனநிலையில் சிறைக்கு சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள். 25 வருஷம் கழிச்சு சொல்லுது, இன்னும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள். இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் பண்ணுது. ஆனால் வெளியில வந்து நாங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் காவலர்கள். இன்னும் பேசிட்டு இருக்கு, இன்னும் பேசுது. இந்த கொடுமையில எங்களுக்கு, நாங்க கையேற நிலையில் அதிகாரமற்று நிற்கதியாக நிற்கிற எளிய பிள்ளைகள், எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி போராட்டம் தான். போராட்டம் ஒண்ணுதான் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் இல்லை, போராடி சாதிக்க வேண்டிய காலத்துக்கு நிக்கிறோம். அதனால எங்க பிள்ளைகள் அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில வர எங்களுக்கு வாய்ப்பு தரணும். 2வது, இந்த தேவையற்ற தாக்குறது, அடிக்கிறது, எவன் கேட்பான், அவனுக்குன்னு யார் இருக்கா, அந்த எண்ணத்துல நீங்க தொட்டதுக்கெல்லாம் கை வச்சு நீங்க அடிச்சுட்டு இருக்க நல்லா இருக்கு. ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சீங்க, அப்ப நாங்க கடும் கண்டனத்தை தெரிவிச்சு இது பண்ணோம். இப்பவும் மறுபடியும் அதையே செய்றீங்க, நீங்க அதையே செய்றீங்க. அது அவ்வளவு நல்ல போக்கு இல்லை. இதே நீங்க ஜெயராஜையும் பெண்ணிக்ஸையும் விசாரணைன்னு கூட்டி போய் காவல் நிலையத்தில் அடிச்சு கொண்டீங்க. இப்ப திருப்பணத்துல அஜித்தை வந்து விசாரணைங்கிற பேர காவல் நிலையத்தை கொண்டு போல, எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அடிச்சு கொண்டு விட்டீங்க. இதே தானே இப்ப தங்கச்சி சொல்றாங்கல்ல, தற்கொலை செஞ்சு செத்து போடான்னு. எங்க மார்க்கம் அனுமதிக்கு இல்லை, ஹராம்னு சொல்லுது. கொடுத்த உயிரை எடுத்துக்கொள்ள அல்லாஹ் ஒருவனை தவிர எவனுக்கு அனுமதி இல்லைன்னு எங்க மார்க்கம் நம்புது. அதனால அது ஹராம், அவன் செய்ய மாட்டான். நீ அடிச்சு துன்புறுத்தி குற்றத்தை ஒத்துக்க, குற்றவாளியா இருந்தா தானே ஒத்துப்பான். அப்படி ஒண்ணும் கோழைகள் இல்லையே. குற்றம் செஞ்சா ஆமா குற்றம் செஞ்சோம், அதுக்கு ஒரு வரையறை இருக்கு, முறை இருக்குல்ல. அதனால எங்களுக்கு ஒரு வழி இல்லை. நாங்கள் வந்து இந்த தாயின் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் போராட்டம் தான். அதனால இப்ப தொடர்ச்சியா எனக்கு வந்து இந்த தொடர் போராட்டங்களும் இதுகள் இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல ஒரு மாபெரும் போராட்டத்தை செய்வேன். எங்க விடுதலை, இந்த பிள்ளைகளின் விடுதலையை வேண்டி செய்வேன். அதுக்கு மேல அல்லாஹ் இருக்கான்ல, எனக்குன்னு ஒரு அதிகாரம் வரும்போது நானே கதவை திறந்து விடுதலை செய்வேன். அவ்வளவுதான். கோரிக்கை வைக்கிறோம், மனு கொடுக்கிறோம், போராடுறோம். எங்கள் சிக்கல்களை, எங்கள் பிரச்சனைகளை அதிகாரங்கள் காது கொடுத்து கேட்கல, அதிகாரங்கள் கவனத்தில் எடுக்கல அப்படின்னா எளிய மக்கள் எங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. வேற என்ன இருக்குது? அந்த களத்தில் உறுதியா நிக்கிறோம். இந்த தடவை இன்னும் பல மடங்கு பாய்ந்து நாங்க அதிகாரத்தை வெல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். எங்களுக்கு என்ன நபிகளார் எங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்காரு? தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே கேட்டதுக்கு பதில், தீமையை நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன்ட்டு. நாங்க நன்மையின் பக்கம் நிக்கிறோம், சத்தியத்தின் பக்கம் நிக்கிறோம். இந்த தீமைகளை நன்மையை வச்சு ஒழிப்போம். வரலாறு எங்களும் காலச்சக்கரம் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாள் கீழே இருப்பவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். இன்னைக்கு நீ மேலே இருக்கிற, அதிகாரத்தில் இருக்க, நாங்க முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நாங்க அதிகாரத்துக்கு நீ முச்சந்திக்கு வருவ. இதான் நடந்திருக்கு வரலாறுங்களும். அப்ப இன்னைக்கு நடக்கிறதா நிஜம்னு நினைச்சு நிரந்தரம் நினைச்சிருந்துடாதீங்க. எளியோர் சிலர் வலியோர் தம்மை வதையை புரிகுவதா போடுதல, வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவாங்கிறாங்க புரட்சி பாவலர். இதே இந்த அதிகாரம் நிரந்தரம் நினைச்சா ஆடாத.
அது அது ரொம்ப நாள் நிலைக்காது. அது உண்மை ஊமையா இருக்கும், உறங்கும், ஆனா செத்து போயிடாது. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா சிறைவாசிகளுக்கும் இருக்கிற நடைமுறையா எங்களுக்கு கடைபிடிங்க. எங்கள் தாய்மார்கள் எங்க குடும்பத்து பிள்ளைகள் பார்க்க வந்தா மனுக்கு அனுமதிங்க. அவங்களோட ஆசுவாசப்படுத்தி ஆறுதலா 2 வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அனுமதிங்க. தூரத்தில் நின்று கையை கூட ஆட்ட விடலன்னு மாலிக்கூட என் தாய் பேசுறா. நீ பதில் வச்சிருக்கீங்களா? கண் பார்வை மங்கி கொண்டிருக்குது பக்ருதீனுக்கு. அவன் பார்வை இருக்கும் போதே அனுப்பி வைப்பா, என்னை பார்க்கட்டும் என் தாய், என்ன இந்த தாய் கேட்கிற, பதில் வச்சிருக்கீங்களா?